வணக்கம். வழக்கமாக நம்ம பார்க்குற செய்திகள் தான். தமிழக மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுறது. இது வழக்கமாக செய்தியாக போகுது. வழக்கமாக நம்ம செய்தியாக பார்க்குறது தான். சார்ந்த அரசுகளும் எந்த அரசு இருந்தாலும் சரி வழக்கம் போல் கடிதம் எழுதுறது, அப்புறம் அந்த மீனவர்கள் ஒரு 10-15 நாள் அந்த சிறையில் இருந்துக்கிறது, அப்புறம் அதை மீட்கிறது, இப்படி வரும். அப்பப்போ உடனே சுட்டு கொள்ளுவாங்க. அப்போ கொஞ்சம் எல்லாம் எழுச்சி ஏற்படும். எல்லா செய்தி சேனல்களும் அதை பற்றி பேசுவாங்க. அப்புறம் அது அப்படியே அடங்கிடும். அப்படி தான் போன வாரத்தில் ஒரு 4ஆம் தேதி 5ஆம் தேதி போல் ஒரு செய்தி நான் பார்த்தேன். இந்த மாதிரி 23 மீனவர்களை சிறைப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அதை ஒட்டி ஒரு செய்திகள் நம்ம ட்விட்டரில் தான் பார்த்தது. என்னன்னாக்கா, உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குது, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எந்த அரசுகளும் அப்படின்னு. இது நீதிமன்றத்துக்கும் தெரியும், பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக இது நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, அதுவும் ஒரு செய்தியாக அப்படியே எல்லாரும் கடந்து போயாச்சு. நானும் கடந்து போயிட்டான். தற்செயலாக யூடியூப் அந்த செய்திகள் நம்ம அப்படி பார்க்கும்போது ஒரு செய்தி என்ன வருதுன்னாக்கா, நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஏதோ ஒரு பாம்பே ஐஏஎம் கூட்டத்தில் பேசுகிற மாதிரி, அங்கே ஏதோ ஒரு கேள்வி யாரோ ஒரு மாணவர் கேட்டிருக்காரு. இப்போ அந்த லக்ஷத்வீப் நடக்கிற பிரச்சனை, லக்ஷத்வீப் அந்த மாலத்தீவா, அது என்னது, மொரிஷியஸ் என்னத்தில் மாலத்தீவு, அந்த ஏதோ கேள்வி கேட்குறாரு. உடனே அதுக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் சுற்றுலாவுக்கு போகணுன்னாக்கா இலங்கைக்கு போங்க. அப்போ உடனே நானும் அப்போ என்னன்னா இது சரி, அப்போ இவங்க ஒரு அம்பாசிடராகவே மாறிட்டாங்க இலங்கைக்கு. இங்கே நம்ம மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க, அதுக்கப்புறம் அவங்கள மீட்கிறாங்க, அவங்க படகுகள்லாம் நாட்டுடைமையாக்குறாங்க. இங்கே தினமும் செய்தி தினமும் இல்லை, அடிக்கடி செய்தி வந்துட்டுருக்கு. ஆனால் இவங்க என்னடானாக்கா, அவங்களுடைய பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக நீங்கள் அவங்க நாட்டுக்கு நீங்கள் சுற்றுலாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். சரி, ட்விட்டரில் போய் பார்ப்போம் அங்கே என்னென்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாக்கா, அவங்களுடைய இலங்கையை சேர்ந்த பத்திரிகைகள் ஒரே புகழ்ச்சி கொண்டாட்டம். வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்மளுடைய இதை பாராட்டிட்டாரு, நம்ம நாட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணுறாரு, நம்மளுடைய சுற்றுலாத்துறையை வளர்க்குறாரு, நம்ம ரொம்ப நன்றி கடன் போட்டுக்கிறோம், அப்படின்னு ஒரே புகழ்ச்சி தான் அங்கே. போங்க, அங்கே அந்த நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் தெரியும், லெஃப்ட் ஹேண்டர், அவனும் ஒரே பாராட்டு. இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப சிரமப்படும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி பண்ணுறீங்க, நாங்கள் இதை மறக்க மாட்டோம், இப்படின்னு ஒரே புகழ்ச்சி தான். ட்விட்டர்லாம் போய் பார்த்தாக்கா அந்த மாதிரி புகழ்ச்சி. சரி, என்னதாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தோம். அதில் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது இதை நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியில் 4ஆம் தேதி கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி சொல்லுது, எப்போ தான் நீங்கள் தடுத்து நிறுத்த போகிறீங்க, நடவடிக்கை எடுக்கிறதுல அப்படின்னு. அதே நாளில் 4ஆம் தேதியே தான், 4, 5 இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாளில் தான் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் நீங்கள் எல்லாரும் சுற்றுலாவுக்கு போங்க, இனிமேல் நீங்கள் மொரிஷியஸுக்கு போகாதீங்க அப்படின்னு. அவங்களுடைய பிரச்சனைக்கு நடுவில் இவங்கெல்லாம் குளிர்காயிரம். எப்படி இந்த 60 ஆண்டாக ஈழ மக்களை அடித்து விரட்டி கொலை பண்ணி இந்த பக்கம் சாஞ்சி, சைனா பக்கம் சாஞ்சி, அப்புறம் இந்தியா பக்கம் சாஞ்சி அவங்க இந்த சிங்களம் குளிர்காயிறானோ, அதுமாரி இப்போ மொரிஷியஸ் அந்த மாலத்தீவை ஒடுக்கணுன்றதுக்காக இவனுங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ அவனுடைய பொருளாதாரத்தை தூக்கி விடுறானுங்க. ஒரே கட்டி பிடிச்சி நண்பேண்டா நிலைமை தான். எப்படி இந்த படத்துலலாம் கட்டுவானே, நீ ஏன் நண்பன், நான் உன் தட்டில் நான் சோறு சாப்பிட்றேன், என் தட்டில் நீ சோறு சாப்பிட்றேன் அப்படின்ற நிலைமையில் ஒரே கட்டிப்பிடிச்சி கீழே புரண்டு பொருளாத குறையாதான் 2 பேரும் ஒட்டி உறவிடுறாங்க இப்போ. சரி, அப்படி என்ன தான் இருக்குது, இன்னும் மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். ட்விட்டரில் போய் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு காணொலி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் ஒரு தடவை போட்டேன். அதே மாதிரி தான், இதே மாதிரி ஒரு தடவை மீனவரை சுட்டு கொண்டாங்களா இல்லை ஆசிட் ஊற்றி கொண்டாங்களா தெரில. அப்போ இதே மாதிரி போய் பார்த்தாக்கா, நம்ம மீனவர்களை காப்பாற்ற பற்றி ஒரு செய்தியுமே இருக்காது. நான் கடற்படையோ சரி, இல்லை கடலோர காவற்படை என்னென்னமோ வச்சுருக்குறாங்க, அங்கே போய் இந்த போதைப் பொருளை பிடிச்சேன், அங்கே போய் அவனை காப்பாற்றினா, இதுதான் இருக்குமே தவிர நம்ம மீனவர்கள் அந்த நேரத்தில் போய் காப்பாற்றணும் அந்த மாதிரி ஏதாவது செய்தி இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. எப்போ பார்த்தாலும் அவங்களோட கூட்டி கொலாவி கொஞ்சறது,
அவங்க கூட சேர்ந்து பன்னாட்டு உறவு, கடல்சார் பாதுகாப்பு என்னென்னமோ சொல்லுவாங்க. அது இதுன்னு 2 பேரும் அவன் இங்கே வர்றதும் அவன் இங்கே போகிறதும் ஒரே கூட உறவாடி குஞ்சிக்கிறதான் செய்தியாக இருக்குமே தவிர மற்றபடி நம்ம மீனவனுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன செஞ்சாங்க, அதுமாரி செய்தி ரொம்ப அரிதாக இருக்கும். சரி, நம்ம இந்த செய்திக்கு வருவோம். இப்போ அப்போ நம்ம போய் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தாக்கா 23 இல்லை 2022 தெரில, கிட்டத்தட்ட 2,08,000 டூரிஸ்ட் இலங்கைக்கு போயிருக்காங்க. இந்தியாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போனாங்கன்னு தெரில. அதுவும் ஒரு கணிசமான அளவாக இருக்கும். இது 2022 எப்படின்னாக்கா அவன் இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து திவாலாகி போய் வாங்கன்னு கூப்பிட்றான். எல்லாரையும் வந்து செலவு பண்ணுங்க, எங்கள் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துங்கன்னு எல்லாம் கூப்பிட்றான். நம்ம ஆளுங்களும் போகிறாங்க போல இருக்கு. இப்போ இந்த மொரிஷியஸில் பிரச்சனை மாலத்தீவு பிரச்சனை வந்தவுடனே இப்போ வடநாட்டுக்காரங்களும் எல்லாம் போகிறதுக்காக நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரே ஒரு அம்பாசிடர் ஆகிட்டார், ஒரு பிரதிநிதி ஆகிட்டார், அவங்களுடைய விளம்பர பிரதிநிதி. விளம்பரத்தில் கூட நடிக்க வச்சாலும் நடிக்க வைப்பானுங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சாலும் செய்வாங்க, நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். சரின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஒரு ட்விட்டர் செய்தி ஒன்று வந்தது. அதை நான் முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன் இந்த வீடியோவில். பார்த்தாக்கா இலங்கையோட ஏதோ ஒரு கப்பல், என்ன கப்பல்னு நமக்கு தெரில, ஏதோ ஒரு வர்த்தக கப்பல், அதை வந்து எவனும் இந்த சோமாலியாவில் இருக்கிற அந்த பைரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் என்னன்னு தெரில, பைரேட்ஸுக்கு கடற்கொள்ளையர்கள். ஆமாம், கடற்கொள்ளையர்கள். அவனுங்க வந்து கடத்திட்டானுங்களாம். உடனே பார்த்தீங்கன்னா என்ன, உடனே அதிரடி நடவடிக்கை. அந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உடனே அதிரடி நடவடிக்கை தான். உடனே நம்ம அந்த திருவனந்தபுரமா இல்லை அந்த கொச்சியோ தெரில, அங்கேருந்து நம்ம கப்பற்படை ஆளுங்க கிளம்பி உடனே அங்கேருந்து கோஆர்டினேஷன், இலங்கையிலேருந்து கோஆர்டினேஷனு, இங்கே இந்தியா டெல்லியிலேருந்து கோஆர்டினேஷனு, அப்படியே சர்ன்னு போகிறாங்க. சர்ன்னு போய் உடனே அப்படியே படத்தில் வர்ற மாதிரி தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். சர்ன்னு போய் காப்பாற்றி உடனே வந்து அங்கேருந்து உடனே நன்றி தெரிவித்து ஆஹா ஓஹோ அப்படின்னு எல்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க எல்லாரும். அந்த ட்வீட்டை போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, ஒரே புகழ்ச்சி தான், எங்களை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா அது நாட்டிக்கல் மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 955 நாட்டிக்கல் மைல்ஸ் கிட்டத்தட்ட. நம்ம இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரளா கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா 955 நாட்டிக்கல் மைல்ஸில் போய் சீறி பாஞ்சி காப்பாற்றி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடு மீனவர்கள் சரி எல்லாம் தாண்டி தான் போகிறாங்க. அங்கே நீ வந்து நிறுத்தி வைக்கலாமே, நிறுத்தி வச்சுட்டு நீ ஏன் இங்கே வரேன்னு சொல்லி அனுப்பலாம். அங்கே என்னத்த கலை நிலவரம்னு நமக்கு தெரியல. கிட்ட ரொம்ப சின்ன பகுதி தான் இருக்குன்றாங்க. அதில் கொஞ்சம் வழக்கமாகவே மீனவர் கிராமங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நான் இருந்திருக்கிறேன், நான் பார்த்துருக்குறேன். கல்லூரி போகிற காலத்தில் அந்த மீனவர் கிராமங்களுக்குள்ள பிரச்சனை வரும், இதெல்லாம் சரி அது வரதான் செய்யும். இது ஒரு குறுகிய பகுதின்றாங்க. அதுக்கு எப்போதான் தீர்வு வர்றது? நீங்கள் குஞ்சு குழாவிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ தான் தமிழ்நாடு மீனவர்களுக்கு வந்து எப்போ தான் அவங்க நிம்மதியாக போய் அவங்களோட தொழில் பண்ண முடியும்? உண்மையிலே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கேட்க நாதே இல்லாத ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதின்னு பார்த்தா அது தமிழ்நாடு மீனவர்கள் தான். அவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒன்றிணையில் அப்பப்போ இதே சிக்கல் தான். எவ்வளோ காலத்துக்கு தான் இன்னும் இதே பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரில. உயிரிழப்புகள் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரே ஆறுதல் இப்போதைக்கு பார்க்க போனால். அப்புறம் சரி, நம்ம இந்த இதுக்கு வருவோம். இந்த ஒரு ஆராய்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ட்வீட்ஸ் இருக்குது, என்னால் எல்லாத்தையும் இப்போ போட முடியல. அதில் ஒன்று பார்க்குற வந்து பார்ட்னர்ஷிப். அதை நான் சொன்ன மாதிரி பயங்கரமான பார்ட்னர்ஷிப். இந்த டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் அக்ரானிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அக்ரானிம்ஸ். இன்டர்நேஷ்னல் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர், எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் விஷனு, அப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. விஷன் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 நாட்டுக்கு இடையில் பயங்கரமாக ஒட்டி உறவாடல் பயங்கரமாக நடக்குது. மேரிடைம் எனர்ஜி, பீப்புள் டு பீப்புள் ட்ரேட் கான்டாக்டு. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்க என்னென்னத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு வீடியோவாகவே போட்டிருக்காங்க. அது எதுக்குனாக்கா அதையும் நான் சொல்லிடுறேன். பார்க்க போனால் அந்த 4ஆம் தேதி பாருங்கள், அந்த நம்ம 23 மீனவர்களை நான் இப்போ கைது பண்ணியிருக்கானுங்க. அந்த 4ஆம் தேதியோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தான் அந்த இலங்கையோட விடுதலை நாள். இப்போ பாருங்கள், விடுதலை நாளில் கூட அவன் வந்து ஒரு கங்கணம் கட்டி நம்ம தமிழ்நாடு மீனவர்களை கைது பண்ணுறான் பாருங்க. சரி, ஒரு விடுதலை நாள் எல்லாரும் இப்படி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு, ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறான். அன்றைக்கி ஒரு நாள் கூட இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த காவல்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட
ஒரு நேரத்தில் விட்டுடுவாங்க. சரி போ, நீ வந்து லைசன்ஸ் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. ஆனால் இவனுங்க பாருங்க, இந்த 4ஆம் தேதி விடுதலை நாள் அன்னைக்கு கூட கைது பண்ணியிருக்கானுங்க பாருங்க. அதே விடுதலை நாளில் தான் வந்து வாழ்த்து, ஒரே வாழ்த்து தான், 76வது விடுதலை நாள் உங்களுக்கு வாழ்த்துக்கள், க்ளோஸ் அண்ட் மல்டிஃபெஸ்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நான் எப்படிலாம் நாங்கள் உதவுறோம் பாருங்கள். அவன் எப்படியும் கவுத்துட்டு போகிறான். அவன் வந்து இங்கே கவுத்தாக்கா அந்த பக்கம் சீனா பக்கம் போயிடுவான், அவன் கவுத்தானா இந்த பக்கம் வந்துடுவான். இப்போ அவனுக்கு வந்து எவனும் உதவுறதுக்கு ஆள் இல்லைன்னு இவங்ககிட்ட வாங்கி பிடிக்கின்னு இருக்கிறான். அதுமாதிரி ஒரே கொஞ்சல் குலாவல் தான் போங்களாம். இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 நிமிஷம் 20 செகண்ட் இந்த வீடியோ இருக்குது. அதில் அப்படியே நான் கொஞ்சம் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். விருப்பம் உள்ளவங்க அந்த வீடியோவை பார்த்துங்க. 4ஆம் தேதி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் ஹேண்டலில் போட்டிருக்காரு. அதில் வந்து நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணியிருக்கேன், சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னலாம் சொல்கிறாங்க, என்னென்னலாம் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்றது முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் தான் இது வருது, ஹை லெவல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ், ஒரே ஸ்லைட் ஷோ தான். கை கொடுக்கறது 2 ஜனாதிபதி, 2 வெளியுறவுத்துறை அமைச்சர், ஒரே ஹைஃபை ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா. அதில் வந்து வருது, ஒன்று ஒன்றா வருது. இப்போ டேட்டா வருது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அந்த ஹெட்டிங்கில் டேட்டா வருது. அதில் நான் சொன்னது இந்த மாதிரி மேரிடைம் கனெக்டிவிட்டி, ஏர் கனெக்டிவிட்டி, எனர்ஜி அண்ட் பவர் கனெக்டிவிட்டி, ட்ரேட், எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் கனெக்டிவிட்டி, அப்புறம் வந்து கப்பல் போக்குவரத்து, நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கும் கப்பல் போக்குவரத்து. இதில் வந்து இந்த 3 நிமிஷம் 20 செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 இடத்துல போனா போகுது அப்படின்ட்டுன்னு அந்த வடமாகாண தமிழர்கள் நம்ம ஆளுங்களுக்கு இந்தா போனா போட்டு உனக்கு பிச்சை காசு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே உன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு நான் கொஞ்சம் தரேன், அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் இந்தா அப்படி தூக்கி போடுவாங்கள்ல நம்ம ஊர்லலாம், அதுமாரி தூக்கி போடுறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அதை நான் சொன்னேன், முதல்ல சொன்னது வந்து என்னது, நாகப்பட்டினம் அந்த காங்கேசன் துறைக்கு வந்து கப்பல் போக்குவரத்து. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய டூரிசம் அண்ட் ட்ரேடு, சுற்றுலாத்துறை மற்றும் வணிகத்தில் வந்து நம்ம இந்தியன் ருப்பியை வந்து யூஸ் பண்ணலாம், அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது. எதுக்குனாக்கா இலங்கையோட பொருளாதார மீழ்ச்சி, ஸ்ரீலங்கன் எக்கனாமிக் ரெக்கவரி அண்ட் க்ரோத், எக்கனாமிக் ரெக்கவரி அண்ட் க்ரோத்துக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சிங்களேன். யார் பணத்தில்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான அரசியல் பேச்சா அடிபட்டுச்சு, யார் அப்பா வீட்டு காசுன்னு. அதுமாரி யார் அப்பா வீட்டு காசுன்னு இப்போ நம்ம கேட்கணும், இதெல்லாம் யார் அப்பா வீட்டு காசு அப்படின்னு. தமிழனோட காசும் இதில் கொஞ்சம் இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்தியா கொடுக்குதுனாக்கா இங்கே நம்மக்கிட்டேருந்து பிடிங்கி தானே கொஞ்சம் கொடுக்குறாங்க. இதில் வந்து நடுவில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே அடித்தடி தான் நடக்குது, சவுத் டாக்ஸ் மூமெண்ட், சவுத்துலேருந்து டாக்ஸை பிடிங்கி நார்த்தில் கொடுக்குறீங்க அப்படின்னு. இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால நார்த்தில் மட்டும் கொடுக்கல, நமக்கு கீழே சவுத்துக்கும் நமக்கு போகுது இப்போ பணம். அந்த பக்கம் இதில் பரவாயில்ல, சரி ஒரே நாட்டுக்குள்ளே இருக்கிறோம், வட இந்தியர்களுக்கு போகுது. நான் தமிழ்நாட்டோட பணம், தமிழர்களோட பணம் இப்போ பார்க்க போனால் சிங்களனுக்கும் போகுது. அதில் போகிறதுல நம்ம பகுதியும் கொஞ்சம் இருக்குது, சிங்களனுக்கு போகிற பகுதியும் இருக்குது. இப்போ ஒரு பாயிண்ட்டாக நம்ம வருவோம். 2 இது சொல்லிட்டேன்னா அடுத்தது வந்து நெகோசியேஷன்ஸ், 13th ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷன் ஏதோ நடக்குது, 13வது சுற்று பேச்சுவார்த்தை நடக்குது. அது எதுக்குன்னு தெரில, அது பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் வருது டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப். பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கிராண்ட், இப்போ வந்து கடனாக கொடுக்கறது ஒன்று, உலக வங்கி கடன் கொடுக்குது, ஆசிய வங்கி கடன் கொடுக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக ஜெர்மன் வங்கி கடன் கொடுக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஜெர்மன் வங்கி புதுசாக வந்திருக்கு. இப்போ ஜப்பான் வங்கி, ஆசிய வங்கி, உலக வங்கியெல்லாம் முடிஞ்சுது. ஐஎம்எஃப் ஒன்று இருக்குது. ஐஎம்எஃப் வந்து ஐ திங்க் நேஷனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், மாநிலத்துக்கு தருமான்னு தெரியல. இப்போ ஜெர்மனி வங்கி நிறைய கடன் கொடுக்குது. அது மாதிரி இவங்க என்ன கொடுக்குறாங்கனாக்கா யூஎஸ் டாலர் $10 மில்லியன். $10 மில்லியன் எவ்வளோ நம்ம இதுக்கு ஆகுதுனாக்கா 83 கோடி கிராண்ட், கடன் கூட கிடையாது, இலவசமாக வச்சுக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி இலவசம் தான். இலவசமாக 10 கோடி, 83 கோடி நமக்கு பணம் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கனாக்கா முக்கியமாக மக்களோட அடிப்படை தேவைக்கெல்லாம் இல்லை. 83 கோடி வந்து ரிலீஜியஸ் பிளேசஸ்க்கு வந்து, அதாவது கோயில்,
கோயில்னு பார்த்தா அவங்களுடைய விகாரம். விகாரத்துக்கு சோலார் எலக்ட்ரிஃபிகேஷன், சூரிய ஒளி மின் இணைப்புக்காக 83 கோடி. இது வந்து 3வது பாயிண்ட். அடுத்தது வருது பாருங்க. அடுத்தது வந்து 500 பஸ் கொடுத்துருக்காங்கங்க. 500 பஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸுக்கு 500 பஸ். இன்னைய செய்தி நம்ம பார்த்தோம்னாக்கா, கிளாம்பாக்கத்தில் ஒரே போராட்டம், பேருந்தே இல்லைன்னு போராட்டம். என்னன்னு கேட்டாக்கா, போன ஆட்சியில் பேருந்து போதிய அளவு பேருந்து வாங்கலை. அதுதான் நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை. இவங்களுக்கு இலங்கைக்கு வந்து 500 பஸ் கொடுத்துருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10,000 வீடு கொடுத்துருக்காங்க இந்தியன் ஹவுசிங் ப்ராஜெக்ட் 4வது ஃபேஸ் 4ல். தோட்ட தொழிலாளர்கள்லாம் நம்பாலாக இருப்பாங்க. சரி, அது கூட நான் அது ஏற்றுக்கலாம், நம்ம ஆளுங்க கொடுக்குறாங்க, சரி போட்டோம். 10,000 வீடு ஃபேஸ் 4 கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்க, இது முடிஞ்சதான், இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கு, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. அதே போல் வந்து ஏதோ ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று கொடுக்குறாங்க ஹாட்டனில், தொண்டமான் வொகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர். அது கூட ரொம்ப காசு இல்லை, ஒரு 6 கோடி தான் வருது. சரி போட்டோம் போங்க, 6 கோடி இன்னமும் வருது. அடுத்தது அது அடுத்தது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் கிரெடிட் எப்படி தமிழில் எப்படி சொல்கிறதுனா, கடன் எழுதி கொடுக்கறது. நான் உனக்கு இவ்வளோ கடன் கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுக்கறது. இது வந்து ட்ராக் ரீஹாபிலிட்டேஷன், ஏதோ ரயில்வே ட்ராக் போல இருக்குது. ரயில்வே ட்ராக்கு ரீஹாபிலிட்டேஷனுக்கு லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறாங்க இவங்க. நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அது எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்றதுலாம் இதில் கொடுக்கல. ஆனால் ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிறது, நான் உனக்கு இவ்வளோ தரேன்னு. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் எஸ்எல்ஆர் ஃபண்ட்ஸ், ஸ்ரீலங்கன் ருப்பி ஃபண்ட்ஸ் ஃபார் 9 ஆன்கோயிங் கிராண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதுவும் கிராண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான், வேலை நடந்துட்டு இருக்குது. லோன்லாம் கிடையாது, திருப்பிலாம் தரத்தாவில்லை, நீயே வச்சுக்கலாம், எல்லாமே இலவச ப்ராஜெக்ட். 9 ஆன்கோயிங் கிராண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 126 வீடு ஃபேஸ் 3 போல இருக்கு. இது எல்லாமே பார்த்தாக்கா சிங்கள பகுதியாக இருக்குது, பேரை பார்த்தா அப்படி தான் தெரியுது. இந்தியன் ஹவுசிங் ப்ராஜெக்ட் இன் பதுலா, மட்டாலே அண்ட் மட்டாரா மாவட்டம் இது இருக்குது. இருந்துட்டு போட்டோம் 126 வீடு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மனிதாபமான உதவிகள் ஒரு $6 மில்லியன். $6 மில்லியன்ன்றது எவ்வளோ வரும்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி வரும்னு நினைக்கிறேன். $6 மில்லியன் 40 கோடி வரும், 40-50 கோடி வரும். சரி, மனிதாபமான உதவிகள் சொல்லிட்டாங்க, போட்டோம். அடுத்தது வந்து வருது, இப்போ ஒன்று வருது. இதில் வந்து நடுநடுவில் இந்த ஃபோட்டோஸ்லாம் வருது. இதில் வந்து இன்னொரு வீடியோவும் ஒன்று இருக்குது. அதில் வந்து பெருமையாக சொல்லிக்கிறாங்க, நாங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணோம் பார்த்தீங்களா. அது வந்து இந்த இலங்கைக்காரங்க எல்லாம் போட்டானா இல்லை நம்ம ஆளுங்களே போட்டானலாம் தெரில. உங்கள் வந்து அதில் சொல்கிறாரு, அந்த இவரே சொல்கிறாரு, நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பெட்ரோல் பங்குக்கு வந்து காரெல்லாம் தள்ளிட்டு தான் போனாங்க. அதில் நாங்கள் வந்து உங்களுக்கு பெட்ரோல்லாம் உங்களுக்கு கொடுத்தோம். நாங்கள் என்னென்னமோ அப்புறம் இருக்குது, உங்களுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் உதவி செஞ்சோம். உலகமே வந்து உங்களுக்கு திரும்பிக்கிச்சு முதுக. த வேர்ல்டு டர்ன்ட் இட்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு உலகமே உங்களுக்கு முதுக திரும்பிச்சு உதவி செய்யாமல். நீங்கள் வந்து அதில் பாதாளத்தில் திவாலான போது நாங்கள் தான் உங்களுக்கு ஓடி வந்தோம் உதவி பண்ணுறதுக்கு. அதில் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்கன்றது கடைசியாக வருது. அது கடைசி தொகை வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கிட்டத்தட்ட $4 பில்லியன், 33,206 கோடி. எவ்வளோ? 33,206 கோடி கொடுத்துருக்காங்க 2022. அந்த கடைசியாக வரேன் நான். அதுக்கு முன்னாடி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல சொல்லிகிட்டே வந்தேன்ல தொடர்ச்சியாக. அதில் வந்து 11,000 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்துருக்காங்க. அது கூட உணவு, சரி உணவு போட்ட உணவு கொடுக்கறது பிரச்சனை இல்லை. 11,000 மெட்ரிக் டன் உணவு கொடுத்துருக்காங்க இலங்கைக்கு. முக்கியமானது பாருங்கள், 125 மஹிந்திரா எஸ்யூவி கொடுத்துருக்காங்க. யாருக்கு தெரியுமா? இலங்கை காவல்துறைக்கு. 125 மஹிந்திரா எஸ்யூவி. இதில் கூட நான் இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். அந்த இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் வந்து தேர்ந்தெடுத்து அவரு வந்து காவல்துறை கூட சண்டை போடுறாரு. இந்த சென்ஸ் வாக்குவாதம், ஏதோ ஒரு வாக்குவாதம், அடித்தடி. இது இல்லாமல் 4ஆம் தேதி இவங்கெல்லாம் ஒரே வாழ்த்து மழை தான் இலங்கையோட விடுதலை நாளுக்கு. அதில் நம்ம ஈழத்தமிழர்கள் எல்லாருமே வந்து அதை கருப்பு நாளாக கொண்டாடுறாங்க.
அது வந்து நிறைய செய்திகள் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பாருங்க 125 மஹிந்திரா எஸ்யூவி இலங்கை காவல்துறைக்கு கொடுக்குறாங்க. இந்த 125 எஸ்யூவி வச்சுக்கிட்டு அவன் யாரை காப்பாற்றுவான்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சுதா? 125 மஹிந்திரா எஸ்யூவி. அடுத்தது பார்ப்போம். அப்புறம் வந்து ஒரு $122 மில்லியன் மனிதாபமான உதவிகள். $122 கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 200 கோடிக்கு மேலே வருதுன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையுமே ஒரு கன்வர்ஷன் போட்டு வச்சிருந்தேன். அது இப்போ சரியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல எங்கே இருக்குன்னு. ஏன்னா எக்கச்சக்கமாக வரவே நான் வந்து $182 கோடி, $122 வந்து $182 கோடி வருது நம்ம கணக்கில். அடுத்தது வந்து 40,000 மெட்ரிக் டன் ஆஃப் டீசல் பார்த்துங்க. மஹிந்திரா எஸ்யூவி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து 40,000 மெட்ரிக் டன் ஆஃப் டீசல் அண்டர் இந்தியன் அசிஸ்டன்ஸ். இதுவும் போயிருக்கு. அடுத்தது பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து மொத்தமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல சார்ட் போட்டிருக்காங்க. நான் அதை சின்னதாக எடுத்து நான் ஸ்லைட் ஷோ மாதிரி எடுத்துருக்கிறேன். அதை பார்க்குறேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 $4 பில்லியன் கொடுத்துருக்காங்க. $4 பில்லியன் எவ்வளோ வருதுனாக்கா 33,206 கோடி இலங்கைக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வெளிநாட்டு பணம் ஃபாரெக்ஸ் வந்து 2.4 பில்லியன், 55 மில்லியன் உரம் கொடுத்துருக்காங்க, 800 மில்லியன் உணவுப் பொருட்கள், எல்லாமே US தான், இந்திய மதிப்பெல்லாம் கிடையாது, US. 700 மில்லியன் US பெட்ரோல் டீசல், மருந்து வகைகள் 125 டன்னு, மண்ணெண்ணெய் வந்து கொடுத்துருக்காங்க, மீனவருக்கு மண்ணெண்ணெய், அப்புறம் ரேஷன், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக சேர்த்து அதான் சொல்கிறது 4 பில்லியன் கொடுத்துருக்காங்க மொத்தமாக 2022. அது நம்ம ஊர் கணக்குப்படி 33,206 கோடி போயிருக்கு இலங்கைக்கு. இது இல்லாமல் இன்னும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தகவல் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். பாதுகாப்பு யாருக்கு? நம்ம மீனவர்களுக்கு இல்லை, அவன் யாருக்கூட பாதுகாத்துக்கிறதுக்கு. அவனுக்கு யார் பாதுகாப்பு? நம்ம மக்கள் அடிக்கிறதுக்கு தான், ஈழத்தமிழர்கள் அடிக்கிறதுக்கு தான். என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா டோர்னியர் ஏர்கிராஃப்ட். முதல்ல வந்து என்ன வருதுன்னாக்கா இந்தியன் நேவல் அசெட்ஸ் டு ஏதோ ஒரு எப்பன்னு தெரியல ஒரு செய்தி வந்தது, ஏதோ ஒரு கப்பல் எரிஞ்சுது, அதை அணைக்கிறதுக்கு இங்கேருந்து நம்ம இந்தியன் நேவல் அசெட்ஸ் போய் அதை அணைக்க போயிருக்கு. அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இவங்க உதவியோட லிஸ்ட்டை. Deployment of Indian naval assets to douse the fire on MV Express Pearl. ஆமாம், இது நடந்திருக்கு எப்பயோ. அது அவனுடைய இதை அணைக்கிறதுக்கு நம்ம அசெட்ஸ் போயிருக்கு, இந்தியன் நேவல் அசெட்ஸ். அது 2-3 ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் வந்து இந்தியா வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கு, அதாவது பரிசு. நம்ம நண்பர்களுக்கு இந்த பிறந்தநாளுக்கெல்லாம் பரிசு கொடுப்போம்ல, அந்த மாதிரி பரிசு இதை கொடுத்துருக்காங்கன்னா டோர்னியர் ஏர்கிராஃப்ட். டோர்னியர்ன்றது ஒரு மாடல் ஏர்கிராஃப்ட். அது வந்து அந்த இராணுவத்தில் மட்டும் பயன்படுத்துகிற ஏர்கிராஃப்ட். அது வந்து எதுக்குனாக்கா டு ஸ்ட்ரென்தன் மேரிடைம் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. இலங்கையோட கடல் பரப்பு பாதுகாக்கிறதுக்கு டோர்னியர் ஏர்கிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது 2வது. அடுத்தது வந்து என்ன வருதுனாக்கா நீர்மூழ்கி கப்பல். இது அடிக்கடி போகும் போல இருக்கு. இவன் நீர்மூழ்கி கப்பல் அங்கே போகிறது, அவங்க கப்பல் இங்கே வர்றது, INS ஆல்வராட், INS விக்ராந்த், என்னென்னமோ இருக்குது. இது அடிக்கடி போய் வருவாங்க போல இருக்கு. ஒரு டூர் மாதிரி. நம்ம எப்படி திடீர்னு நமக்கு கொஞ்சம் போர் அடித்தா பக்கத்து ஊருக்கு டூருக்கு போயிட்டு வருவோம், இல்லை இந்த பீச்சுக்கு டூர் போயிட்டு வருவோம், அந்த மாதிரி அடிக்கடி டூர் போயிட்டு வருவாங்க போல இருக்கு. அப்புறம் இந்தியன் நேவிஸ் அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர், இதுவும் கொடுத்துருக்காங்க. ஹெலிகாப்டர் கொடுத்துருக்காங்க, டோர்னியர் ஏர்கிராஃப்ட்டு எல்லாம் போகுது, இங்கேருந்து இலங்கைக்கு போகுது, அவங்க இங்கே வராங்க. அப்புறம் வந்து இண்டக்ஷன் ஆஃப் இந்தியன் நேவி டார்னியர் இன்டு ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ். அவங்க கிஃப்ட் பண்ணுறாங்கல்ல, கிஃப்ட் பண்ணுறதும் அவங்களுடைய படையில் சேர்க்குறாங்க. அது ஒன்று. இண்டக்ஷன் ஆஃப் நேவி டார்னியர் இன்டு ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ், அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஃப்ளோட்டிங் டாக், அது மிதக்கும் ஏதோ ஒன்று வந்து அடிக்கல் நாட்டுறாங்க. அப்புறம் வந்து 2 நாட்டோட பாதுகாப்பு துறைக்கும் 50 ஆண்டு ஆயிருக்கு போல இருக்கு. அதுக்கு ஒரு விழா, கமெமரேஷன் ஆஃப் 50 years ஆஃப் அசோசியேஷன் பிட்வீன் டிஃபென்ஸ் காலேஜ் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அது ஒன்று இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எஸ் டெல்லி இந்த இந்த விசிட் பண்ணுறாரு. அதான் சொன்னால அடிக்கடி இவங்களுக்கு போர் அடிச்சா அவங்க அங்கே போயிடுறது, அவங்களுக்கு போர் அடிச்சா அவங்க இங்கே வந்துடுறது. அதுமாரி விசிட் ஆஃப் ஏர் சீஃப் மார்ஷல் இவங்க அங்கே போகிறது இங்கே வர்றது அடிக்கடி அப்படியே பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம் அதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடி டூர், இதுதான் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா. ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடி டூர் எங்கன்னாக்கா இலங்கைக்கு இவங்க ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடி டூர் போகிறாங்க. இங்கேருந்து ஹையர் ஏர் கமாண்ட் கோர்ஸ் இங்கேருந்து வந்து இலங்கைக்கு டூருக்கு போகிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடி டூர் போய் படிக்க போகிறாங்க. அவங்ககிட்டருந்து போய் இவங்க என்ன போய் படிக்க போகிறாங்கன்னு தெரியல, படிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் நீரக்ஷக், நல்ல அருமையான பேர் இருக்கு. ஐஎன்எஸ் நீரக்ஷக் வந்து திருகோணமலை போயிருக்கு. டைவர் ட்ரைனிங் போல இருக்கு. ஓகே, ஐஎன்எஸ் நீரக்ஷக் விசிட்டட் திருகோணமலை ஃபார் எஸ்எல்என் டைவர் ட்ரைனிங். இது நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து தொடர்ந்து வருது. அடுத்தது வந்து கல்வியில் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதை நான் முதல்ல சொன்னேன்ல, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம தமிழ் பகுதிக்கும் வடக்கு பகுதி இந்தா கொஞ்சம் உனக்கு இந்தா நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்றோம், முக்கால்வாசி நாங்கள் சாப்பிட்றோம், உனக்கு கொஞ்சம் போட்டு தூக்கி போடுறோம், நீ சாப்பிட்டுக்கன்ற மாதிரி கொஞ்சம் கல்வித்துறையில் என்னென்ன கொடுக்குறாங்கன்ட்டு காட்டுறாங்க. அதில் நமக்கு 10,000 மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்திய தமிழ் கம்யூனிட்டி, அதான் சொன்னல கொஞ்சம் அப்படியே இந்த நீயும் வச்சுக்க, நீயும் தானே இங்கே இருக்கிற அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே கொடுக்குறது. அந்த மாதிரி கொஞ்சம் 10,000 மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்திய தமிழ் சமூகத்துக்கு பேகு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஒரு 200 ஸ்கூலில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கிறாங்க. இப்போ அந்த வடக்கு முதல்ல சொன்ன மாதிரி வடக்கு பகுதிக்கு கொஞ்சம் புது பில்டிங், இந்த நீயும் கொஞ்சம் வச்சுக்க, அந்த மாதிரி கொஞ்சம் புது பில்டிங் கொடுக்குறாங்க வடக்கு பகுதிக்கு, வடக்கு மாகாணத்துக்கு. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $55 மில்லியன். அதை முதல்ல இது வந்துடுச்சு உரம். அது ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. நல்லா ஃபோட்டோஸில் எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்கும்போது எல்லாம் எப்பயுமே சிரிப்பாக தானே இருக்கும். இவ்வளோ சிரமப்பட்டு கொடுக்குறீங்க, உதவி வாங்கும்போது எல்லாம் வாங்கிக்க வேண்டியது தான். உரம் கொடுக்குறாங்க, 55 மில்லியன் உரம். அப்புறம் வந்து நானோ நைட்ரோஜன் ஃபெர்டிலைசர் இலங்கைக்கு வந்திருக்கு. ஒரு பெரிய போர் விமானம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி கொடுக்கலன்னு ஒரே போராட்டம். நம்ம எம்பிக்கெல்லாம் போராடுறாங்க, உழுந்து புரள்றாங்க. ஒன்றும் பேச்சு மூச்சை காணா, எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய போர் விமானம், ஃபோட்டோவை பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்குது. நானோ நைட்ரோஜன் உரம் போயிருக்கு இலங்கைக்கு. இன்னும் முடியல, இன்னும் வீடியோ இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கடைசி சொச்சம், இந்த மாதிரி இந்த இதெல்லாம் அந்த ஆடல் பாடல் இந்த மாதிரி கல்ச்சரல் ப்ரோக்ராம்லாம் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. எதுக்குனாக்கா அடிக்கல் நாட்டுறாங்க. அசோக பில்லருக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. ஏதோ ஒன்று என்னமோ தெரில நமக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பரதநாட்டியம் ஏதோ சம்திங் கெண்டியன் டான்ஸோ ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுறானுங்க. ஆடியோ புக் ஏதோ ரிலீஸ் பண்ணுறானுங்க. அப்புறம் வேறு எதுவும் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு புரியாது, விட்டுற வேண்டியது தான். அப்போ கடைசியாக நான் சொன்ன மாதிரி சும்மா நம்ம தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் பண்ணணும்ல, யாழ்ப்பாணத்தில் சும்மா அப்படியே போட்டுன்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் லேப்னு ஏதோ ஒன்று திறந்துக்கிறாங்க. இந்தா உனக்கு கொஞ்சம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஃபண்டட் லாங்குவேஜ் லேப் இன் ஜாஃப்னா அதை கொடுக்குறாங்க. அவ்வளோதாங்க. பெரிய வீடியோ வந்து 3:20 நிமிஷம் தான். ஆனால் இதை விளக்கறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. நீங்கள் இப்போ போய் உடனே பார்க்கணுன்னா அதில் ஈஸியாக பார்த்துடலாம். அதான் இப்போ எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்ல வரோம்னாக்கா, 4ஆம் தேதி கைது செய்யப்படுறாங்க தமிழ்நாடு மீனவர்கள். 4ஆம் தேதி என்னது, இலங்கையோட விடுதலை நாள். ஒரே பாராட்டு மழை, வாழ்த்துக்கள், அப்படி இப்படின்னு எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. 5ஆம் தேதி 6ஆம் தேதியெல்லாம் ரொம்ப பிஸி வெளியுறவுத்துறை அமைச்சர். அது வந்து ஆனால் ஒருத்தர் அந்த இலங்கையோட எதிர்கட்சி தலைவர், அவர் வந்து இங்கே வந்துக்கிறாரு. டெல்லியில் வந்து அவருக்கு ஒரே கட்டி பிடிச்சி ஒரே கொஞ்சல் கொலாவல் தான் வச்சிங்களேன். அவருக்கு 5, 6 பேர்லாம் இருக்குது. அது வேண்டாம் நமக்கு, எதுக்கு அந்த பேர்லாம். அவர் கூட ஒரே பேச்சு, அப்படியே ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த யூரோப்பியன் லீடர்ஸ் சந்திச்சுப்பாங்களே அது மாதிரி தான். அவன் திவாலாகி இப்போ பிச்சை வாங்குற மாதிரிலாம் தெரில. அப்படியே அவன் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இவங்க அப்படியே பேசி அதுமாரி. ஆனால் இது நடுவில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மீனவர்கள் கைது. அந்த முதல் பேட்சில் வந்து கைது நடக்கும்போது நான் தமிழ்நாடு அரசுக்கிட்டேருந்து எதுவும் ஒரு அறிவிக்கை கூட வரல.
ஏன்னா அந்த நேரத்தில் வந்து தெரியல, நம்ம அதுக்கு மேலே இப்போ சொல்ல வேண்டாம். அப்புறம் அடுத்தடுத்த கைதுக்கு நடக்கும்போது கடிதம் வந்துடுச்சு, வழக்கம் போல் கடிதம் வந்துடுச்சு. அப்புறம் உடனே இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து நடவடிக்கை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இலங்கையில் இருக்கிற இந்திய தூதரகம் உடனடியாக கன்சுலர் சர்வீஸ் கொடுத்து பேட்சாக அனுப்புகிறாங்க. ஒரு பேட்ச் கைது பண்ணி பண்ணதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரிசனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுமாரி உடனே பார்த்தீங்கன்னா இப்போ செய்தி உடனே 19 மீனவர்கள் அடுத்தது கைது, அதுக்கப்புறம் உடனே மீண்டும் ஒரு 10 இது கைது. இப்போ இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, ஒரு 10 பேரை வந்து இன்னைக்கு வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டாக் மாதிரி அவங்க வச்சுக்கிறாங்க. உனக்கு உன்னுடைய விடுதலை நாளில் கூட நீ கைது பண்ணுற. அப்போ வந்து இப்போ நல்லா நமக்கு தெரியுது யார் யாருக்கு முக்கியம், எவ்வளோ உறவோடு இருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது, நான் நிறைய பார்த்தேன், எல்லாத்தையும் இப்போ சொல்ல முடியல. இதுவே அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். இதை எடிட் பண்ணாலே இன்னும் எக்கச்சக்க நேரம் ஆகும். தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.